ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க திவ்ய தேசத்தில் ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் கோவில், விலக்கொளி பெருமாள் கோயில், ஸ்ரீ அஜ்ஜபுஜ பெருமாள், ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக 108 திவ்ய தேசங்களையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஷனாக நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அழகிய சிங்க பெருமாள் கோவிலில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். இங்கே திருமங்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமாக இருக்குது. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அசுரர்களை விரட்டிக்கிட்டு வரும்போது இந்த இடத்துல தான் வந்து சேர்ந்ததாகவும், எழில் பற்று கொண்டு யோக நரசிம்மராகி இந்த இடத்துலையே அமர்ந்துட்டாரு அப்படிங்கிறது இந்த தல புராணம் சொல்கிறாங்க. கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது தற்போது என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா, நரசிம்மனாகி மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. தாயார் அமிர்தவள்ளி தாயார், அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக உள்ளார சன்னிதானத்தில் ஆழ்வார்களுக்கென்று தனித்தனியாகவும் ஆண்டாளுக்கென்று தனி சன்னதியாகவும் வெளிப்புறத்தில் அமைச்சிருக்காங்க. நம்ம கோவில் பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். இங்கே அது கோவிலோட வெளிப்புற தோற்றம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. நம்ம சுற்றி வர்றதுக்கு பிரகாரம் வந்து கொஞ்சம் பெரிய அளவிலே தான் இருக்குது. மேக்ஸிமம் பெருமாள் கோவில்னாலே பெரிய அளவில் தான் இருக்காங்க. இங்கே சக்கரத்தாழ்வார்க்கென்று தனி சன்னதி, இங்கே தலவிருட்சமாக மாமரம் இருக்குது. மாமரத்தில் நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருந்தது. இது கோவிலுடைய பேக் சைடில் அமைச்சிருந்தாங்க. நம்ம இப்போ கோவிலை நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இதுதான் கோவிலுடைய ஃபுல் ஃபார்மேட் அப்படின்னா இதுதான். நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விலக்கொளி பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசத்தை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆட்டோவை எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. நாங்கள் பஸ்லேருந்து இறங்கி ஆட்டோவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 4 பேர் போகிறதுக்கு 16 திவ்ய தேசங்களையும் காமிக்க 3000 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. மொத்தமாக நம்ம பேசிட்டு போகும்போது நமக்கு கம்மியாகவே இருக்கும். நீங்கள் அதே போல் ஃபெசிலிட்டி எடுத்துக்கோங்க. கார் பற்றி போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஆட்டோவில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பஸ்ஸில் நம்ம இறங்கி ஏறுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆட்டோவை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறது என்னென்னங்கிறத கரெக்டாக போய் அவங்க ஆட்டோக்காரங்களே நமக்கு காமிச்சிருவாங்க. நாங்கள் வந்து ஆட்டோ இதுதான், நாங்கள் இதில் தான் அவங்க பேசிட்டு போய் எல்லா திவ்ய தேசத்தையுமே நம்ம சுற்றி பார்த்தோம். இப்போது நம்ம போக போகிறது விலக்கொளி பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது கோவிலுடைய என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான அளவில் கொடிமரம் இருக்குது. இந்த கோவிலின் மற்றொரு பெயர் அப்படின்னா தீப பிரகாசர் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயார் மரகதவள்ளி தாயாரோட பெருமாள் வந்து மேற்கு பார்த்த வண்ணம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி கொடுக்குறாங்க. திருமால் அக்னியை தீபம் போல கையில் ஏந்தி நின்றதுனால இந்த கோவிலுக்கு தீப பிரகாசர். சரஸ்வதி தேவியிடமிருந்து பெருமாள் வந்து ஒளி கொடுத்து பிரம்மதேவரை காப்பாற்று பண்ணது இடமாக, அந்த யாகத்தை பூர்த்தி செய்த இடமா இந்த தலம் இருக்கிறதுனால இங்கே கோவிலுக்கு விலக்கொளி பெருமாள். அதே போல் நம்ம இந்த கோவிலை வந்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் உள்ள எல்லா தடைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி பெருமாள் ஏற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. நம்ம கோவில் இப்போ அவுட் சைடில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வந்துட்டோம். கோவில் இப்போ நமக்கு திறந்துருப்பாங்க. நாங்கள் முன்னாடியே வந்ததுனால நம்ம கோவிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வெளி சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான அளவில் மகிழம்பூ மரம் இருக்குது. அதற்கப்புறம் நம்ம சன்னிதானத்தை நம்ம தரிசிச்சுட்டு வந்துட்டு ஆழ்வார்களுக்கு அங்கேயே நமக்கு குட்டி குட்டி தனி சன்னதியாகவும் தாயாரையும் நம்ம தரிசிச்சுட்டு நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்புறோம். இப்போ 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய தலம் என்ன அப்படின்னா ஸ்ரீ அஷ்டபுஜகரம் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 44வது திவ்ய தேசமாக காஞ்சிபுரத்தில் அமைச்சிருக்காங்க. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது. பெருமாள் 8 கரங்களுடைய காட்சிகளிப்பது ரொம்பவே தனி சிறப்பு. 108 திவ்ய தேசங்களில் இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மட்டும்தான் பெருமாள் 8 கரங்களுடைய காட்சி கொடுக்குறாங்க. பல்லவர் கால சிற்பம் தான் அதிகமாக இந்த கோவிலில் காணப்படுகிறது. மேக்ஸிமம் சோழர்களாலையும் பல்லவர்களாலையும் கட்டப்பட்ட கோவிலாகவும் சொல்கிறாங்க. தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டும்தான் பரமபத வாசல் இருக்குது. தாயார் அலர்மேல் மங்கை காட்சி கொடுக்குறாங்க. அடுத்ததாக தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி. நம்ம தாயாரை தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா சுவாமியை நம்ம தரிசிக்கிறோம். இங்கே லக்ஷ்மி கயகரீஸ்வரருக்காக தனி சன்னதியும் பெருமாளுக்கென்ற தனி சன்னதியும் 8 கைகளுடைய ரொம்ப உயரமான தோற்றத்தில் பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. நம்ம வந்தோடனே என்ட்ரன்ஸில் இருக்கிற பெரிய கதவு வந்து என்றைக்கு திறக்கும் அப்படின்னா ஏகாதேசி அன்று தான் அந்த மெயின் டோரை நமக்கு திறப்பாங்களாம். அதனால் நம்ம இப்போ சுவாமியை தரிசிக்க நம்ம சுற்றுப்பிரகாரத்து வழியால் சுற்றி வந்து தான் நம்ம சுவாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏகாதேசி அன்றைக்கு இந்த கோவில் போனீங்கன்னா இந்த மெயின் கதவு வழியாலேயே நீங்கள் போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வரலாம். அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டுனாலே நான் காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வெள்ளியில் பிரம்மாண்டமான அளவில் இந்த கதவு வந்து செஞ்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
திருவெகால இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இந்த கோவிலில் நம்ம பெருமாள்கிட்ட என்ன நம்ம சொல்லிட்டு வந்தோம்னோ அதை அப்படியே உடனே நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய ஐதீகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறணும் அப்படின்னா நம்ம பெருமாள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம்னா உடனே நிறைவேற்றி தருவார். இந்த பெருமாளுக்கு இன்னொரு பெயர் யதோத்காரி பெருமாள் கோவில்னு நமக்கு சொல்கிறாங்க. தாயார் கோமலவள்ளி தாயாரோட நமக்கு காட்சி கொடுக்குறாரு. தீர்த்தம் பொய்கை தீர்த்தம். மேக்சிமம் 108 திவ்ய தேசங்களில் பெருமாள் சயன கோலத்தில் காட்சி கொடுக்கறது இடமிருந்து வளமாக தான் காட்சி கொடுப்பாரு. ஆனால் இங்கே இருக்கிற பெருமாள் மட்டும்தான் வளமிருந்து இடமாக காட்சி கொடுக்குறாரு. 108 திவ்ய தேசங்களில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளில் மட்டும்தான் இத்தகைய ஒரு காட்சி இருக்குது. ஆழ்வார்களுக்கென்று தனி சன்னதி, ஆண்டாளுக்கென்று தனி சன்னதியும் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க. பிரம்மாவின் சாபத்தை நீக்கிய பெருமாளாகவும் இந்த பெருமாள் அமைஞ்சிருக்காரு. பிரம்மாவுக்கு அஸ்வமேத யாகத்துக்கு துணை புரிஞ்சு சரஸ்வதியுடைய கோபத்தை குறைச்ச பெருமாளாகவும் இந்த பெருமாள் இருக்காரு. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் தான் கோவில் திறந்திருக்கு. அதனால் நீங்கள் மார்னிங் டயத்திலே போய் இந்த கோவிலை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விலாகில் மற்றும் ஒரு அதிசய திவ்ய தேசத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.